ஹாய், வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு பாயசம். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய பாயசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோவை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பாசிப்பயிறு பாயசம் செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுலில் பாதி பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துருவின தேங்காய், நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக நான் தேங்காயை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக சர்க்கரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட இதோட வெயிட் 400 கிராம் கிட்ட இருக்கும். அடுத்ததாக கண்டிப்பாக பாயசத்துக்கு நெய் இல்லாமல் செய்ய முடியாது. ஸோ நெய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள், நான் முழு ஏலக்காயை கொஞ்சம் சீனி போட்டு மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் முந்திரி பருப்பு, அப்புறம் உலர் திராட்சை இதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. இனி நம்ம இந்த பாயசம் செய்கிறதுக்கு ரெடி ஆகிடலாம். முதல்ல நம்ம இந்த பாசிப்பயிரை நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும். ஒரு பேனில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பாசிப்பயிரை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாசிப்பயிரை கொஞ்சம் நிறம் மாறினதும் நமக்கு குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ நான் குக்கரில் சேர்த்துட்டேன். நம்ம எவ்வளவு பாசிப்பயிறு சேர்த்துருக்கோமோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி சேர்க்கணும். சில பாசிப்பயிருக்கு கொஞ்சம் கூடுதலாக தண்ணி தேவைப்படும். அப்போ எனக்கு 3 கப் தண்ணி தேவைப்பட்டது. இனி குக்கரை மூடி போட்டு நல்லா இந்த பாசிப்பயிரை வேக வச்சிடலாம். பாசிப்பயிறு வெந்துட்டு இருக்கும்போதே நான் சைடில் சர்க்கரை பாகு காய்க்கிறதுக்கு வச்சுருக்கேன். பாசிப்பயிறு நல்ல ஒரு 5 to 6 விசில் வரை வச்சுருந்தேன். எனக்கு பாசிப்பயிறு வெந்து ரெடி ஆயிடுச்சு. குக்கரையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இனி பாயசம் செய்கிறதுக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருளியோ இல்லைன்னா ஒரு பெரிய கடாயோ நீங்கள் எடுத்து வச்சுட்டு சூடாக்கிடலாம். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் நெய் இதில் சேர்த்துட்டு நெய் உருகின பிறகு நம்ம வேக வச்சு எடுத்த பாசிப்பயிறு எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்க்குறோம். நான் 3 கப் தண்ணி சேர்த்துருந்ததுனால எனக்கு தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் பாசிப்பயிரில் நிற்கிது. இனி நம்ம தேங்காய் பால் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். முதல் பால் கொஞ்சம் கட்டியான பாலும், அடுத்தது 2ஆம் பால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸான பால்மா எடுத்து வச்சுருந்தேன். இதில் நம்ம முதல்ல 2ஆவது பாலை இதில் சேர்க்குறோம். 2ஆவது பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. இந்த தேங்காய் பால் கூட பாசிப்பயிறு நல்லா மிக்ஸ் ஆகி வேகட்டும். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் பாசிப்பயிறு கூட நல்லாவே கொதி வந்துருச்சு. இனி நம்ம சர்க்கரை பாகு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா அரிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன தூசிகள் எல்லாம் இருக்கும். அதனால் நம்ம எப்பயுமே சர்க்கரை பாகு சேர்க்கும்போது அரிச்சு நம்ம இதில் சேர்க்கணும். இப்போது தேவையான அளவு சர்க்கரை பாகு இதில் சேர்த்துட்டு நீங்கள் இனிப்பு செக் பண்ணிக்கோங்க. சிலருக்கு கொஞ்சம் குறைவான இனிப்பு பிடிக்கும், சிலருக்கு ரொம்ப கூடுதலான இனிப்பு பிடிக்கும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த சர்க்கரை பாகு இதில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பாகு கலந்து நல்லா இந்த மாதிரி கொதி வந்துட்டு இருக்கும்போது நான் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழத்தையும் வறுத்து எடுக்க போகிறேன் நெய்யில். அதுக்காக நான் ஒரு கடாய் வச்சாச்சு. இனி இதில் தேவையான அளவு நெய் சேர்த்துடலாம். நெய் உருகின பிறகு முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்து இதில் நல்லா வறுத்து எடுத்துடலாம். நீங்கள் முந்திரி பருப்பை தனியாகவும் கிஸ்மிஸ் பழத்தை தனியாகவும் கூட வறுத்து எப்படி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துடலாம். பாயசம் நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. இந்த நேரத்தில் ஏலக்காய் தூளையும் இதில் சேர்த்துடலாம். பாயசம் நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம முதல் தேங்காய் பாலை பாயசத்தில் சேர்த்தாச்சு. இந்த முதல் தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கொதி வரும்போதே நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த பாயசம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தி. தேங்க்யூ.